அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசினியர்களுக்கு குருவை பார்த்த முதல் நாளே குருவுடன் இணையும் புதனால் குரு புத யோகம் ஏற்பட இருக்குதுங்க. 100% மேஜிக் நடக்கக்கூடிய ஒரு தருணமா தான் இந்த புதன் பெயர்ச்சி அமைஞ்சிருக்குது. அந்த வகையில ரிஷபராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா ரிஷபராசினியர்களுக்கு இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் சுக்கிரனும், ரிஷபத்தில் சூரியனும், மிதுனத்தில் குரு பகவானும் புதனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. அதே போல கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும், சிம்மத்தில் கேதுவும், கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக ரிஷபராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில புதன் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் சந்திரனுக்கும் தாராதேவிக்கும் பிறந்தவர் தான் புதன். குருவினுடைய மனைவியுடன் இக்குழந்தை வளர விரும்பாத குரு சந்திரனிடம் அக்குழந்தையை ஒப்படைத்தார். சந்திரனும் அக்குழந்தையை தன் 27 மனைவிகளிடம் ஒப்படைக்க அவர்களில் ரோகிணி மற்றும் கார்த்திகை மட்டுமே அதிக அன்புடன் வளர்க்க மற்ற மனைவிகளாலும் தட்ச பிரஜாபதியாலும் சந்திரன் அடைந்த சாபங்களும் சிவபெருமானால் சந்திர மோட்சமும் அடைந்தார். ரோகிணி, கிருத்திகை இருவரும் புதனை அன்புடன் வளர்க்க ரோகிணியிடம் மட்டும் புதன் பகவான் அதிக அன்பு கொண்டார். காலங்கள் கடந்தோடின. குழந்தையாக இருந்த புதன் வளர்ந்து வாலிபர் ஆனார். வாலிப பருவத்தை அடைந்த புதன் தன் பிறப்பை பற்றி அறிந்ததும் தந்தையை வெறுத்தார். தந்தையினால் இதுவரை அனுபவித்த ஆதரவை வெறுத்து இருப்பிடத்தை விட்டு வெளியேறி ஆசிரம வாழ்க்கையை வாழ முடிவெடுத்தார். இமயமலை சாரலில் உள்ள வனத்தை அடைந்து அங்கு தனக்கென ஒரு ஆசிரமத்தை அமைத்தார். குருவில்லாமல் பல கலைகளை கற்று தேர்ச்சி பெற முடிவெடுத்தார் புதன். காரணம், தன் பிறப்பில் தந்தையான சந்திரன் மற்றும் குருவினுடைய மனைவி தாராதேவி செய்த தவறினால் குருவினை வெறுத்தார். குரு இல்லாமல் சில கலைகளை கற்ற புதன் பல கலைகளை கற்க முடியாமல் தவித்தார். பல கலைகளை குருவினுடைய உதவி இல்லாமல் கற்க வேண்டுமாயின் இறைவனுடைய அருள் வேண்டுமென எண்ணிய புதன் நாராயணனை நோக்கி தவமிருந்தார். பல இன்னல்களை கடந்து தவம் புரிந்து புதனின் தவத்தை கண்டு நாராயணன் அவர் முன் தோன்றி அவருக்கு அருள் பாவித்தார். இமயமலை அடிவாரத்தில் கௌரி தடாகம் என்ற இடத்தில் தனது ஆசிரமத்தை அமைத்து நாராயணன் அருளால் குருவே இல்லாமல் சகல கலைகளையும் புதன் கற்று தேர்ந்தார். கலைகளால் பல உயரத்தை அடைந்த புதன், பிறப்பால் பல அவமானங்களை சந்தித்த புதன் தன் தந்தையான சந்திரனுக்கு பின்னால் தனக்கு வரவேண்டிய அனைத்து அரச பதவிகளையும் துறந்து ஆசிரம வாழ்க்கையை மேற்கொண்டார். புதன் தன் தந்தையான சந்திரனை வெறுத்து ஒதுக்கினாலும் பதவிகள் துறந்து ஆசிரம வாழ்க்கையை வாழ்ந்தாலும் சந்திரனின் அழகில் பாதியை கொண்டவராக இருந்தார். சகல கலைகளையும் கற்று அழகிய உருவமைப்பை கொண்ட புதனை கண்ட தேவமாதர்களில் ஒருவர் அவரிடம் தன் மனதை பறிகொடுத்து தன்னை ஏற்றுக்கொண்டு தனக்கு இன்பத்தை அளிக்குமாறு வேண்டினால் தன் பிறப்பினால் ஏற்பட்ட அவமானங்களை இனி எந்த ஒரு குழந்தையும் அனுபவிக்க கூடாது என்று எண்ணி அந்த தேவமாதர் எவ்வளவு வற்புறுத்தியும் மனம் இறங்காமல் இருந்தார். புதன் வேண்டுகோள் விடுத்த தேவலோக மாதுவை புறக்கணித்ததால் கோபம் கொண்ட தேவலோக மாது புதனை இனி அழியாக போகும்படி சாபமிட்டார். எந்த தவறும் செய்யாத தவறு நடந்துவிடக் கூடாது என எண்ணி தனியாக ஆசிரமம் அமைத்து வாழ்ந்து வந்த எனக்கு ஏன் இவ்வளவு பெரிய தண்டனை என எண்ணி வருந்திய புதன் நாராயணனை சந்தித்து முறையிட எண்ணினார். நாராயணனை கண்ட புதன் நடந்த அனைத்து விஷயங்களையும் கூறினார். தெய்வமாதர் விட்ட சாபத்தில் இருந்து நிவர்த்தியாகும் பரிகாரத்தை கேட்டார் புதன். நாராயணன் நடந்த அனைத்தையும் அறிந்த பின் புதனுக்கு உதவினால் இந்த சிறப்பும் பெருமையும் இருக்காது என எண்ணிய நாராயணன் புதனை சிவனிடம் சரணடைய சொன்னார். ஏனெனில் புதன் நாராயணனின் அம்சமாவார். தன் அம்சத்திற்கு தானே உதவுவது சிறப்பல்ல என எண்ணினார். நாராயணன் கூறிய அறிவுரைப்படி
புதன் சிவபெருமானை காண விரைந்தார். சிவபெருமானை கண்டதும் வணங்கி தனக்கு ஏற்பட்ட நிலையினை கூறி தனக்கு விமோச்சனம் அளிக்குமாறு பணிவுடன் கேட்டார். சிவபெருமான் புதன் விஷ்ணுவின் அம்சம் என்பதையும் புதனின் பிறப்பின் அவசியத்தையும் உணர்ந்து அவருக்கு சாப விமோச்சனம் வழங்கினார். இவ்வளவு மேன்மைகளை கொண்ட புதன் வித்தைக்காரகன், வித்யாக்காரகன், மாதுளக்காரகன் என்று சொல்வார்கள். இவ்வளவு மேன்மைகளை கொண்ட புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்வார்கள். அதாவது இந்த இடத்தில் பொன் என்பது செல்வத்திற்கான அதிபதி குருவை குறிக்கும். ஜாதகத்தில் குருவினுடைய பலம் இருப்பதை விட புதன் பலமாக இருக்க வேண்டும் என்பதையே சூட்சமமாக குறிப்பிட்டுள்ளனர். கலை வித்தைகளுக்கு அதிபதியான புதன் கிரகம் எந்த ஒரு விஷயத்தையும் கண்ணால் பார்த்தவுடன் அதை கையால் செய்வதற்கு புதனுடைய அனுகிரகம் வேண்டும். கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. நன்கு படித்தவர்கள் கை நிறைய சம்பளம் வாங்குவதை கண்கூடாக பார்க்கிறோம். நம் வாழ்க்கைக்கு அடிப்படையான கல்வி செல்வத்தை வழங்குபவர் புதன் பகவான். அப்படிப்பட்ட புதன் பகவான் ஒரு விசித்திரமான கிரகம். செவ்வாயை போலவே புதனும் இரு அதிபத்திய கிரகமாகும். ஜோதிட ஆச்சரியமாக மிதுனத்தில் ஆட்சி பெறும் புதன் ஆட்சி வீடான கன்னியில் உச்சம் பெறுகிறார். மீனத்தில் நீச்சமடைகிறார். அறிவு ஞானம் இரண்டிற்கும் இவரே அதிபதியாகி படிப்பறிவு பட்டறிவு இரண்டையும் மனிதனுக்கு உணர்த்துகிறார். விஞ்ஞானம் மெஞ்ஞானம் இரண்டிற்கும் இவரே காரணமாக இருக்கிறார். அப்படிப்பட்ட புதன் பகவானை நாம் எவ்வாறு வணங்க வேண்டும் என்று பார்க்கும்போது புதன் பகவானை புதன்கிழமை என்றில்லாமல் நவகிரக புதன் பகவானை எந்த நாளில் வேண்டுமானாலும் வந்து வணங்கலாம். நவகிரகத்தை 9 முறை வலம் வந்து மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். வேண்டியதல்ல புதன் பகவான் தந்தருள்வார் என்பது ஐதீகமாக உள்ளது. 6 லக்னங்களில் பிறந்தவர்களில் புதனின் வலு குறைந்து பலவீனமாக இருப்பவர்கள் சீர்காழிக்கு அருகில் இருக்கும் திருவெண்காடு எனும் ஊரில் கோவில் கொண்டிருக்கும் ஸ்வேதாரணீஸ்வரரையும் புதன்கிழமையில் சென்று வழிபட்டால் நல்ல பலன்கள் கிடைக்கும். புதன் பகவானுடைய இந்த பெயர்ச்சியின் காரணமாக ரிஷபராசினியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த தருணங்களை பொறுத்த வரைக்கும் பொருளாதார உயர்வுக்கான ஒரு நேரமா தான் இந்த புதன் பெயர்ச்சி அமைஞ்சிருக்கு. உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தில் குரு அமர்ந்திருக்கிறார். அவரோடு புதனும் இணைகிறாருங்க. அந்த இடத்தில் 2க்குரிய புதனும் வந்து அமர இருக்கிறார். தொழில் ஸ்தானத்தில் சனி ராகு இணைந்து அற்புத நிலையில் இருக்கிறார்கள். தொழில் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் திட்டங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைய இருக்குதுங்க. உத்தியோக உயர்வுக்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் ரிஷபராசினியர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமா இந்த புதன் பெயர்ச்சி அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல புதிதாக வேலை தேடி வரும் ரிஷபராசினியர்களுக்கு முயற்சியிலேயே நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. பண பிரச்சனை என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. சேமிப்பதற்கான வழியும் உண்டாக இருக்கு. ரிஷபராசினியர்களுக்கு இந்த புதன் பயிற்சி காலகட்டங்கள்ல சுப செலவுகள் இருக்குங்க. சுப காரிய முயற்சிகள் பலன் தரும் விதத்திலே அமையிருக்கு. உங்களுடைய ராசிக்கு 12க்குரிய செவ்வாய் உச்சம் பெற்று இருப்பதால் நிலம் வீடு வகையில் எதிர்பாராத நன்மைகள் கிடைக்க இருக்குதுங்க. புதிதாக வீடு வாங்குவதோ அல்லது நிலம் வாங்குவது சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் ரிஷபராசியினருக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. செவ்வாய் சனி ராகு பார்வையால் இணைவது நன்மை செய்யாது. வாகனங்கள்ல பிரச்சனைகள் வரலாம். பிரயாணங்கள்ல வீண் அலைச்சல்கள் ஏற்பட்டு மன அமைதி குறையலாம். யாரை எதிர்பார்த்து செல்கிறார்களோ அவர்களை சந்திக்க முடியாமல் ஏமாற்றம் ஏற்படலாம். அதனால் கவனமாக பொறுமையாக நிதானமாக இருப்பது நல்லது என்பது கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. ரிஷபராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமி தாயாரை வணங்குங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.